ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ சப்போர்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இத வந்து மேனுவலாவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இதுக்கு தனியா இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஈஸியா டிரா பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிராப் ஆயிடும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மாரி ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது, ஸோ எனி ட்ரெண்ட் இது வந்து பாருங்க டவுன் ட்ரெண்ட், இது அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மாரி போகுது. இங்க டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகும்போது, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி ட்ரெண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு மேல இருந்து அகைன் கீழ டவுன் ஆகுது அப்படின்னா வந்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸா வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஆ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னா என்ன? அத எப்படி வந்து நம்ம டிரா பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இந்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்து ஷேர் எடுத்திருக்கோம். ஸோ அதில வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை டூ லோ செட் பண்ணிக்கங்க. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி இருக்கு. ஸோ மந்த்லில வச்சுட்டு, இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் உடைய ஹை, ப்ரீவியஸ் உடைய லோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன வந்து நம்ப டிரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் டிரா பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹாரிசான்டல் லைன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம அத அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஹாரிசான்டல் லைன். ஸோ இப்ப பாருங்க, நான் மந்த்லி வச்சுட்டேன். இந்த மந்த்லியே லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹை வந்து நம்மளுக்கு பாருங்க, இங்க, இங்க. ஸோ 2, 3 இடத்துல வந்து பிரேக் ஆகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறது வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரில வந்து அகைன் உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிருக்கணும் அந்த பொசிஷன்ல. அப்டின்னா, அத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு லைன டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு, இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்தா மாரி ஒரு லைன வந்து நீங்க இங்க டிரா பண்ணிக்கலாம். நல்லா திக்காவே நீங்க டிரா பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ 3 இடத்துல ஹிட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பிரேக் ஆயிட்டு, திரும்பியும் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கேயும் பிரேக் ஆயிட்டு, இதுக்கு மேல போ முடியாம, இங்கேயும் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிரேக் பண்ணாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்ட் பண்ணுது பாருங்க. தடுக்குது. தடுத்து திரும்பி கீழயே அனுப்பிச்சுது அந்த ட்ரெண்ட. ஸோ அப்போ ட்ரெண்ட பிரேக் பண்ண விடாம தடுக்குது. அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிரா பண்றது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நடந்திருக்கு. லாஸ்ட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இத நான் வேற கலர்ல காட்டுறேன். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எடுக்கும்போது ஸோ கிரீன்லயே நான் டிரா பண்றேன். ஸோ இத வந்து நம்ம ரெட்ல வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட்ல வச்சுக்கலாம். ஸோ இதுதான். இந்த மாரி டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க, மந்த்லி வந்து டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீக்லி ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில நம்ம பார்க்கலாம். ஹை எங்க வந்திருக்கு, லோ எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க நடந்திருக்கு. ஸோ அதே மாரி சப்போர்ட் 1, 2, 3, 4 இங்க பாருங்க 4 இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆ சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. 4 இடத்துல சப்போர்ட் பாருங்க. ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல தான் பிரேக் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து திரும்பியும் மூவ் பண்ண முடியல போயிடுச்சு. திரும்பியும் மூவ் பண்ணேன். திரும்பியும் மூவ் பண்ண முடியல. திரும்பியும் போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்ப வீக்லி ஸோ மந்த்லி, வீக்லி நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டே வேணும்னா டிரா பண்ணலாம். இல்ல நம்ம 15 மினிட்ஸ் நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம 15 மினிட்ஸ் கூட நம்ம வச்சு வந்து பண்ணலாம். இங்கேயும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிரா பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸா நல்ல பிரேக் த்ரூ எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் த்ரூ எங்கேயுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ரேஞ்ச் பவுண்டா தான் வந்து ட்ராவல் ஆயிட்டுருக்கு. ஸோ அப்ப நம்ம டே வச்சே பார்க்கலாம். ஸோ டே வைஸும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஆ அம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆயிட்டு இப்ப சப்போர்ட்டிங் லெவல்லயே இருக்கு.
ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, டே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்குள்ள தான் வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து, அதுக்கப்புறம் நீங்க 3 மினிட்ஸ்ல வந்து வச்சு நீங்க ட்ரா பண்ணலாம். இல்லன்னா 1 மினிட்ல கூட வச்சு நீங்க வந்து அ அ ட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்கேப்லர்ஸ்லாம் அந்த மாரி ட்ரா பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் டைமிங்ல மந்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆர் டே, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் அண்ட் தென் வந்து நம்ம 3 மினிட்ஸ்ல ட்ரா பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். எதுக்காக இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட, ரெசிஸ்டன்ஸ பிரேக் ஆவுற ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏரியாவ பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றத வி கேன் ஃபைண்ட் ஈசிலி. ஸோ அதுதான் விஷயம். இங்க பாருங்க. ஸோ இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இங்க சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்டின்னா, இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அகைன் இங்கேருந்து மூவ் ஆகுது அப்டின்னா வந்து, இது ஒரு நல்ல ஒரு ஏரியா. ஸோ இங்க வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்றத நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து இதுவரைக்கும் போயிட்டு, இங்கருந்து பிரேக் ஆயிட்டு, இங்கருந்து பிரேக் ஆவாம அகைன் இந்த இடத்துல டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்டின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க ரெசிஸ்ட் பண்ணி இங்கருந்து கீழ தள்ளுது. அப்போ இந்த இடத்துலருந்து நீங்க வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரி இந்த பாயிண்ட்லேருந்து மேல போச்சுன்னா பை என்ட்ரி எடுக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து கீழ வரும்போது நம்ம செல் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 விதமான வந்து அ என்ட்ரீஸ் வந்து நடக்கும். இந்த மாரி வந்து பிரேக் ஓவர் ஆகறது. ஸோ அது என்னன்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன மாரி ஒரு பாசிபிலிட்டி பிரேக் ஓவர் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைப் நடக்கும். அதாவது ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டே வந்துட்டு கரெக்ட்டா நீங்க வரைஞ்ச சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இல்ல ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ அந்த மாரி இடத்துல வந்துட்டு நீங்க திரும்பி ட்ரெண்ட் இப்படி ஆகும். அப்படியே கீழ வந்துரும். அது இல்லன்னா வந்து பிரேக் ஆயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து ட்ரெண்ட் வந்து கீழ டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். ஸோ இந்த மாரி ஒரு 3 பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஓவர் ஆகுறதுக்கு. அப்ப எது பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த டைப் 3 தான். அதாவது இங்க வந்து டச் ஆன உடனே நீங்க இங்க வந்து இந்த இடத்துல இருந்து ஓகே ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இன் கேஸ் இந்த இடத்துல இருந்து நீ எடுக்கும்போது அகைன் டக்குன்னு வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. அதே மாரி தான் இங்கேயும். ஸோ இங்க மேல வருது. ஸோ மேல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க எடுத்தீங்கன்னா, அகைன் திரும்பி கீழ எடுத்துட்டு வந்து கொண்டு விட்டுரும். அப்ப எந்த இடத்துல எடுக்கலான்னா, ஒன்ஸ் ட்ரெண்ட் உங்களுடைய அ அதாவது உங்களுடைய வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனோ, இல்ல சப்போர்ட் லைனையோ, இல்ல ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் லோ நீங்க டிரா பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த லைன கிராஸ் பண்ணி வந்து திருப்பி கீழ வந்து சின்ன ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். இந்த ரீட்ரேஸ்மென்ட் நடந்ததுக்கு அப்புறமா, எப்போ இந்த ரீட்ரேஸ்மென்ட் நடக்குதோ, இந்த இடத்துல நீங்க வந்து தைரியமா என்ன பண்ணலாம்? ட்ரேட் வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை இந்த லைன் டிரா பண்ணிருக்கீங்கல்ல, அது கீழ வந்து கொஞ்சம் கீழ வந்து நீங்க அ ச ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இது நல்ல ஒரு 1:1 ஆர் 1:2 லெவல்ல பெரிய லெவல்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த லைன்லாம் எனக்கு வந்து நான் லாங் டெர்மா பண்றவங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி வரையறது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பண்றவங்க, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்றவங்களுக்கு, ஆ நம்மளுக்கு இந்த மாரி டிரா பண்றதால வந்து பெரிய யூஸ் வந்து கிடையாது ஜெனரலா. அப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ இல்லையானா, ரொம்ப வந்து வேல்யூ இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வந்து பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அந்த மாரி வந்து நம்ம இன்ட்ராடே பண்றதுக்கு அப்டின்னா வந்து, நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஆ அ இது இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஆ. இந்த இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இத எப்படி யூஸ் பண்றது நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க வந்து பேப்பர் ட்ரேட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரேடிங் வந்து லைவ் ட்ரேட் பண்றதுக்கான அ சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். என்னன்றத நான் சொல்றேன். ஸோ பாருங்க. ஸோ பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மினிட் நீங்க 1 மினிட் வச்சுக்கலாம். இல்லனா வந்து 3 மினிட் வச்சுக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ப பேசியிருக்கோம். பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து 3 மினிட்ஸ் ஆர் 5 ஆர் 15 3 தான் இன்ட்ராடே ஓகேவா? ஸோ 3 மினிட்ஸ்ல நான் வச்சிருக்கேன்.
ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதே வந்துச்சு. பட் இத ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. இந்த பிவோட்ஸ வந்து ஜஸ்ட் இங்க செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த செட்டிங்க கிளிக் பண்ணிட்டு, இன்புட்ஸ்ல டைப் ட்ரடிஷனல் இருக்கும். அந்த ட்ரடிஷனல் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கேம்ப்ரெலா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு. இது வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பிவோட் டைம் ஃப்ரேம் வந்து ஆட்டோல வச்சுருங்க. ஏன்னா வந்து நீங்க மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்தும்போது, இந்த இடத்துல நீங்க செட் பண்ணியிருந்தா அந்த டைம் ஃப்ரேம்லயே காட்டும். அப்படி இல்லாம நம்ம ஆட்டோ வச்சுட்டா அதுக்கேத்த மாரி நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கீங்களோ, அந்த டைம் ஃப்ரேம்லயே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து டிராவ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பிவோட்ஸ் பேக் இது வந்து ப்ரீவியஸ் டேஸ் உடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அந்த மாரி எடுக்கிறதுக்காக இத வந்து இங்க கேட்கறாங்க. 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்து டிராவ் ஆகும். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் போதும். அதுக்கு மேல தேவையில்ல. ப்ரீவியஸா. சாரி. ஸோ நீங்க செட்டிங்ஸ்ல போயிடுங்க அகைன். ஸோ 2 டேஸ் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இங்க பிவோட் லைன் ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து சப்போர்ட் 1, 2, 3, 4 நெறைய இருக்கும். இத என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு S3, S4, S5 போதுமானது. அந்த R1, R2 இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலர்ஸ்ல தெரியறதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரீன்ல வந்து மேபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கலர ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெட்ல வச்சுக்கங்க. ஸோ இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க இன்னைக்கு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதே வந்து R3க்கு மேல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 3லாம் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து போயிட்டு அகைன் என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே டிராவல் ஆயிருக்கு. ஸோ R5 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு, R5 பிரேக் பண்ணிட்டே இருக்கு அவ்வளோதான். ஸோ இங்க வந்து பாருங்க R5 வந்து ஒன்ஸ் இங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாரி வந்து போம்போது கெட்டட் எடுக்காதீங்க. இப்படி வந்துட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் ஆனதுக்கப்புறம் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இருங்க நான் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா காட்டுறேன். இப்ப பாருங்க ட்ரெண்ட் வந்து இங்க எங்கேயும் பிரேக் ஆகல. ஸோ இங்கருந்து வந்து உங்களுக்கு கீழ வந்தது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இங்க பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிட்டு இங்க வந்து அகைன் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்க இந்த லைன் வந்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன ஆகும் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாவே வந்து கீழ வந்துச்சு. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் நடக்குது. அகைன் வந்து இப்படி போகுது. இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ரொம்ப குரூஷியலான டைம். ஏன்னா, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல என்ன மாரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சிங்கிள் பேட்டர்ன், டபுள் பேட்டர்ன்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாரி இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இந்த இடத்துல கரெக்ட்டா ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி. பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகறத வந்து நம்ம ஈஸியா மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றத ஈஸியா வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டு பாருங்க. ஒன்ஸ் R3 வந்து 2, 3 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரேக் ஆச்சு R5. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இங்க இதுக்கு மேல வந்து பிரேக் ஆக முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலா வந்து கீழ கொண்டு வந்துச்சு. ஸோ R4ஏ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி வந்து நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரேட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம நிஃப்டி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துலருந்து பிரேக் ஆன உடனே உங்களுக்கு பாருங்க, ஹியூஜ் பிரேக் ஃபுல்லா S3, S4, S5 வரைக்கும் வந்துட்டு, அகைன் பாருங்க S4 X4லேருந்து பாருங்க டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் நடக்குதுங்களா? ஸோ அதே மாரி S5 வந்து S5லேருந்து பாருங்க டக்குன்னு திரும்பி சேஞ்சஸ் வந்து ஒன்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆனோனே S3 வரைக்கும் போயிடுச்சு. திரும்பி இங்கேருந்து பிரேக் ஓவர் ஆகுது. பாருங்க டக்குன்னு பிரேக் அவுட் ஆயிட்டே வந்துருச்சு உங்களுக்கு S5. ஸோ இந்த மாரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நம்மளால ஈஸியா வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ 6 டேஸ் வச்சு ப்ரீவியஸ் டேஸ்லயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாள்ல பாருங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து பாருங்க உங்களுக்கு R4, R3 இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது வரைக்கும் பிரேக் ஆகணும். இந்த பக்கம் பிரேக் ஆகணும். எந்த பிரேக்குமே நடக்கல. ஆனா, ஸோ அப்போ ரேஞ்ச் பவுண்டா இருக்கு இது வரைக்கும். R3ல வந்தோனே பாருங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பிரேக் ஓவர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பீரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இங்க ஆன உடனே பாருங்க இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நம்ம இங்க எடுக்கும்போதே நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். டார்கெட் வந்து S3 ன்னு சொல்லிட்டு பாருங்க. S3 கரெக்ட்டா வந்து கிட்ட வந்து பாயிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா, இதுதான் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஸோ ஈஸியா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துரலாம். அதே மாரி இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் நடந்து பாருங்க. திரும்பியும் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது.
ஸோ அந்த மாரி வந்து நம்ம வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது அப்போ ட்ரேடிங் பண்றதுக்கு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தோம். ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அ சூப்பர் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். ஸோ நீங்க இந்த மாரி வந்து ஒரு 3, 4 இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி நம்மளால ரொம்ப ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நம்ம இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் எங்க எப்படிலாம் நடக்கும்? ஸோ ரீட்ரேஸ்மென்ட் நடந்தவுடனே எப்படி நம்ம ட்ரேட் வந்து எடுக்கலாம்? ரீட்ரேஸ்மென்ட் நடக்குதுன்றத எப்படி நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.